வெல்கம் டு அன்புடன் சுந்தரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாதா ப்ளவுஸ்க்கு நெக் பீஸ் வைக்க போகிறோம். நான் சொல்கிற இந்த முறையில் தைச்சி பாருங்கள். ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நெக் பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன், எந்த மெத்தடில் வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து அந்த நெக்கோட அழகு வந்து உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக்கு ஒன்று போட்டுருங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் கேட்கும், அதை டிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் எல்லாம் மொத்தம் ஃபினிஷிங் முடிஞ்சிட்டு இருக்குது. நெக் பீஸ் மட்டும்தான் வைக்கணும். இது எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். 1 இன்ச்சுக்கு பீஸ் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயிண்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும். நெக் பீஸ் வந்து நல்ல கிராஸில் இருக்கணும். கிராஸாக இருந்துட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ப்ளவுஸில் எப்படி வச்சு தைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ப்ளவுஸோட மேல் பக்கம் தான் நம்ம வைக்கிறோம். ப்ளவுஸு நல்ல பக்கம், நெக் பீஸு ஜாயிண்டிங் மேலே பார்த்த மாதிரி வைக்கிறோம். நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள். நெக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த 1 இன்ச்சு பீஸை நம்ம இப்படி வச்சுட்டு வரணும். எங்கேயும் இழுத்து தைக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுன்னு வரணும் நெக்கு ஓரத்துலேயே ப்ளவுஸில். நம்ம எவ்வளோ துணி விட்டு இருக்கோம் இல்லைங்களா, நெக்குக்கு எவ்வளோ எம்மிங்க்கு விட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு. இதே போல் ஃபுல்லாக தைச்சிடலாம் நம்ம இந்த பீஸை. நெக் பீஸ் வந்து எப்பவுமே இழுத்து தைக்காதீங்க. சின்ன ஒரு டிப்ஸு தான் இது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக் பீஸ் வச்சுட்டோம். நம்ம எவ்வளோ 1/4 இன்ச்சு அதாவது ஒரு கைடு அளவுக்கு, அந்த குதிரை அளவுக்கு நம்ம தையல் போட்டுன்னு வந்துடணும் ப்ளவுஸ்க்கும் நெக் பீஸ்க்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஒரு கொஞ்சமாக மடிக்கிறதுக்கு விட்டுட்டு மீதி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரவுண்டிங்லலாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கட் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரவுண்டிங் வந்து நல்லா வளையும். சின்னதாக இப்படி ஒரு கட் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமும் கட் கொடுத்தீங்கன்னா அழகாக வளைஞ்சி கொடுக்கும். அது நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. லைக் போடுங்க மறக்காம. சேரீ எல்லாம் கம்மி ரேட்டில் கொடுக்குறேன், ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறேன். வேணும்னா வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இது போல் கட் கொடுத்துட்டோம். நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் வந்து அந்த ரவுண்டிங் வளையிற இடத்துல மட்டும் நம்ம கட் கொடுத்தா போதும். இப்போ வந்து இதை தள்ளிட்டு நெக் பீஸ் இதை இந்த பக்கம் தள்ளிடுங்க, வெளிப்பக்கம் தள்ளிட்டு இது மேலேயே இந்த கிளாத் மேலேயே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுன்னு வரலாம். கிளாத் மேலே வரணும். அதாவது நெக்கு துணி கொடுத்துருக்கோங்க இல்லையா, அது மேலேயே ஓரமாக ப்ளவுஸில் வரக்கூடாது. தையல் நெக் பீஸ் மேலே வரணும். நம்ம அந்த கட் கொடுக்குறோம் இல்லைங்களா சிசரில், அப்போ தான் வந்து அந்த நெக்கு வந்து அழகாக வளைஞ்சு கொடுக்கும் நமக்கு, சுருக்கம் இல்லாத. இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக நமக்கு வந்து கிளாத்து நான் தள்ளவே தேவையில்லை, அதே வளைஞ்சி கொடுக்குது.
நார்மலாக நெக் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது போல் வந்து நம்ம ஓரமே ஒரு தையல் போட்டுன்னு வந்துடணும். இந்த நெக்கோட கிளாத் மேலே, ப்ளவுஸில் வரக்கூடாது, இந்த கிளாத் மேலே தான் வரணும். இப்போ வந்து நமக்கு இந்த கிளாத்தை வந்து நம்ம நெக் பீஸை வந்து உள்ளே மடிச்சிடணும். இப்போ அதே மடித்து கொடுக்கும் பாருங்கள். இப்படி மடித்தோம்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக அழகாக வரும். அதை பாருங்கள், தெரியுதுங்களா? ஏற்ற குறைச்சல் இல்லாத அழகாக ஒரே நீட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ போட்ட தையல் மேலே இது போல் இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்படி மடித்து கொடுக்கணும், உள்ளே மடிக்கணும். நம்ம மடிச்சிட்டோம்னா இது போல் வரும். இந்த கிளாத்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், அதாவது உள்ளே நம்ம தைச்சது வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே இந்த கிளாத்தை இப்படி மடிக்கணும். இப்போது இது மேலே போட்ட தையல் மேலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுன்னு வரலாம். சின்ன டிப்ஸு தான் இது. அது மேலேயே போட்டுன்னு வரணும். நம்ம ப்ளவுஸில் போடக்கூடாது, நெக் பீஸ் மேலேயே போட்டுன்னு வரணும். ப்ளவுஸில் தையல் விழக்கூடாது. இப்படி துணி மட்டும் மடிச்சோம்னா அது ஒரே லெவலில் பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு காரணம் இந்த கட்டிங் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக நெக் பீஸில், அதுவும் ஒரு காரணம் தான் இது. அந்த கட் கொடுத்தோம்னா அவ்வளோ அழகாக வரும். நான் மடித்து மட்டும் தான் விடுறேன், ஒரே லெவலாக வர்றது வந்து அதே வரது பாருங்கள். இப்போ இந்த 1/4 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, அது எம்மிங் பண்ணும்போது நம்ம மடித்து தைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது போல் ப்ளவுஸில் கட் பண்ணாத பார்த்து கட் பண்ணணும். சிசர் படக்கூடாது ப்ளவுஸில். இந்த நெக் பீஸை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுறோம். இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். திக்னஸ்ங்க வந்து இந்த நெக் பீஸ் கட் பண்ணும்போது உஷாராக கட் பண்ணுங்கள், ப்ளவுஸில் கட் ஆகிடும். சிசரை வந்து பார்த்து இந்த இடத்துல போடணும். இப்போ இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு நம்ம விட்டு இருக்கிறோம். இதை வந்து நம்ம எம்மிங்க்கு பண்ணும்போது மடித்து தைக்கலாம். இப்போ இதை வந்து உள்ளே மடிச்சுட்டு நம்ம எம்மிங்கு இப்படி மடிச்சிட்டோம்னா ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக வரும். இப்படி இது போல் மடித்து எம்மிங் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக தெரியும் ரவுண்டிங்கு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக மடிச்சுட்டு அப்படியே வச்சு தையல் போடாதீங்க. ஒரு தையல் அது மேலே போட்டுட்டு 2வது தையல் வந்து மறுபடியும் இந்த கிளாத்தை மடித்து போட்டு 2வது தையல் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த ரவுண்டிங்கோட ஃபினிஷிங்கு. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தொட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.